அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தேசப்பந்து தென்னக்கோனின் பதவி தொடர்பில் நாடாளுமன்றத்தில் அதிரடி தீர்மானம். வெளிநாட்டவர்களுக்கான ஓட்டுநர் உரிமங்கள் தொடர்பில் வெளியான தகவல். மாகாண சபை தேர்தல் எப்போது கைவிரித்தது தேர்தல் ஆணைக்குழு. சங்குப்பிட்டி பாலத்திற்கு அருகில் கடலுக்குள் பாய்ந்த கார். வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த பெண்ணுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. மனைவியை கொலை செய்தவருக்கு மரண தண்டனை. திருகோணமலை மேல் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. யாழில் கடத்தொழிலுக்கு சென்ற இருவர் மாயம். நாடு முழுவதும் ஏற்பட்ட திடீர் மின் துண்டிப்பு. இன்று பகிரங்க விசாரணை. பாடசாலை மாணவர்களை புறக்கணிக்கும் அரசு பேருந்துகள் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. தொடர்பென விரிவான செய்திகள். பதவியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ள போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனை பதவியில் இருந்து நீக்குவதற்கான பிரேரணை நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. குறித்த தீர்மானத்திற்கு ஆதரவாக 177 வாக்குகள் கிடைத்ததோடு அதற்கு எதிராக எந்தவொரு வாக்கும் அளிக்கப்படவில்லை. இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் வாக்களிப்பில் இருந்து விலகியிருந்தார். இந்த பிரேரணை நிறைவேற்றப்பட்டதாக சபாநாயகர் அறிவித்த பின்னர் அரசியலமைப்பு சபைக்கு போலீஸ் மா அதிபர் பதவிக்கான பெயரை ஜனாதிபதி பரிந்துரைக்க உள்ளார். தேசப்பந்து தென்னக்கோனை விசாரித்த குழுவின் அறிக்கையை சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தாக்கல் செய்த போது அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அவர் குற்றவாளி என சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் தெரிய வந்தது. அதன்படி தேசப்பந்து தென்னக்கோனை போலீஸ் மா அதிபர் பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட குழு ஒருமனதாக பரிந்துரைத்துள்ளது. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் அமைக்கப்பட்ட சேவை முனையத்தின் மூலமாக தற்காலிக ஓட்டுநர் உரிமங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. அதன்படி தற்போது வரை குறைந்தது 120 தற்காலிக உரிமங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார். சுற்றுலா பயணிகளுக்கு இந்த உரிமங்கள் அவர்களின் விசா காலத்தையும் தங்கள் நாட்டில் பெற்றுள்ள செல்லுபடியான ஓட்டுநர் உரிமத்தையும் அடிப்படையாக கொண்டு வழங்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு சுற்றுலா பயணிகள் இலங்கை வருகையின் போது மிக குறுகிய காலத்திலான சுமார் 10 நிமிடங்களுக்குள் இத்தகைய தற்காலிக ஓட்டுநர் உரிமங்கள் வழங்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். இதேவேளை தற்போது முச்சக்கர வண்டிகள் மற்றும் கனரக வாகனங்களுக்கு ஓட்டுநர் உரிமம் கோரப்படும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படுவதாகவும் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். மேலும் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் வெரகர கிளை கடந்த வருடங்களில் 14,293 ஓட்டுநர் உரிமங்களை வெளிநாட்டவர்களுக்கு வழங்கியுள்ளது. இதன் கீழ் 2023ஆம் ஆண்டு 3000 உரிமங்கள், 2024ஆம் ஆண்டு 2915 உரிமங்கள் மற்றும் 2025ஆம் ஆண்டில் இதுவரை 2476 உரிமங்கள் வழங்கப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 5757 தற்காலிக ஓட்டுநர் உரிமங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. மாகாண சபை தேர்தல்கள் தொடர்பாக அரசியல் அமைப்பு ரீதியில் ஏற்பாடு காணப்பட்டு இருப்பினும் எல்லை நிர்ணயம் தொடர்பான பேரரை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்த போதும் அதற்கு இன்று வரை நாடாளுமன்றத்தின் அனுமதி கிடைக்காததால் மாகாண சபை தேர்தல்களை நடாத்துவதில் சட்ட சிக்கல் காணப்படுகின்றது. எனவே அந்த சட்ட சிக்கல் நீக்கப்படும் போது தேர்தல் ஆணைக்குழுவானது மாகாண சபை தேர்தலை நடாத்த இந்த சந்தர்ப்பத்திலும் தயாராக இருக்கின்றது என தேர்தல் திணைக்கள பணிப்பாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்ட தேர்தல்கள் அலுவலக மாநாட்டு மண்டபத்தில் மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் சட்டத்தரணி PM சுபியான் தலைமையில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் பங்களிப்பு மூலோபாய திட்டம் தொடர்பான கலந்துரையாடல் இன்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றது. அதன்போது கலந்து கொண்ட தேர்தல் திணைக்கள பணிப்பாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரட்நாயக்க ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மக்கள் வாக்களிப்பு
பங்கேற்பை அதிகரித்தல், தேர்தல் சட்டம் தொடர்பிலான விழிப்புணர்வை ஏற்படுத்துதல், சுதந்திரமான நியாயமான தேர்தலை உறுதி செய்தல், அனைவரையும் உள்ளடக்கிய தேர்தல் பங்களிப்பை அதிகரித்தல் போன்றவை மற்றும் எதிர்கால திட்டமிடல், மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தல், தேர்தல் முறையில் காணப்படும் சில குறைபாடுகளை நீக்கி புதிய சட்ட திட்டங்களை கொண்டு வருதல், நவீன தொலைத்தொடர்பு வசதிகளுக்கேற்ப எதிர்காலத்தில் நடைபெற இருக்கும் தேர்தல் மற்றும் வாக்காளர் டாப்பு புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துதல் போன்ற பல விடயங்கள் தொடர்பாக இதன்போது கலந்துரையாடப்பட்டது. யாழ்ப்பாணம் நோக்கி வந்து கொண்டிருந்த காரொன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து கடலுக்குள் பாய்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. சங்கப்பட்டி பாலத்திற்கு அருகில் இன்று இந்த விபத்து சம்பவித்துள்ளது. யாழில் இருந்து கிளிநொச்சிக்கு சென்று மீண்டும் யாழ்ப்பாணம் நோக்கி வந்து கொண்டிருந்த போது குறித்த விபத்து நிகழ்ந்துள்ளது. விபத்து இடம்பெறும் போது காரினுள் 3 இளைஞர்கள் இருந்த போதும் எவரும் காயங்களுக்கு உள்ளாகவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் நீண்ட முயற்சியின் பின்னர் கார் கடலில் இருந்து மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. கலகா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கித்துல்முல்ல பிரதேசத்தில் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த பெண்ணின் தங்கச்சங்கிலி கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை வேளையிலே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. அதிகாலை 1 மணியளவில் வீட்டுக்குள் புகுந்த நபரொருவர் மின்சாரத்தை துண்டித்துவிட்டு பெண் அணிந்திருந்த தங்கச்சங்கிலியை அறுத்துச் சென்றுள்ளார். பாதிக்கப்பட்ட பெண் இது தொடர்பில் கலகா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் கலகா போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மனைவியை கொலை செய்த குற்றச்சாட்டின் பேரில் கணவருக்கு திருகோணமலை மேல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. திருகோணமலை மேல் நீதிமன்ற நீதிபதி MNM அப்துல்லா இன்று திறந்த நீதிமன்றில் இந்த தீர்ப்பை வாசித்து காட்டினார். கடந்த 2019 ஆண்டு ஜனவரி மாதம் 22ஆம் தேதி கந்தலாய் பகுதியில் தனது மனைவியான முகமது பவுஸ் ரஷ்மியா என்பவரை கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்ததாக பெண்ணின் கணவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இது தொடர்பான வழக்கு விசாரணை திருகோணமலை நீதிமன்றத்தில் இடம்பெற்று வந்தது. இந்நிலையில் குறித்த வழக்கினை அரசு சட்டத்தரணி டி தர்ஷிகா நெறிப்படுத்தியதுடன் 291ஆம் இலக்க குற்றச்சாட்டின் கீழ் கொலை குற்றச்சாட்டை புரிந்தார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் குறித்த நபருக்கு மரண தண்டனை வழங்கி இன்று தீர்ப்பளிக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் சேத்தாங்குளம் பகுதியிலிருந்து கடத்தொழிலுக்கு சென்ற இருவர் காணாமல் போயுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். காணாமல் போனவர்கள் 40 மற்றும் 50 வயதுடையவர்கள் ஆவர். நேற்று படகில் கடத்தொழிலுக்காக சென்ற இருவரும் இதுவரை வீடு திரும்பவில்லை என போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பாக காணாமல் போனவர்களை தேடும் நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதில் மேற்கண்ட பகுதியில் உள்ள மீனவர்கள் மற்றும் கடற்படையினர் இணைந்து தேடுதல் பணியில் ஈடுபட்டுள்ளனர். நாடு முழுவதும் கடந்த பிப்ரவரி 9ஆம் தேதி ஏற்பட்ட திடீர் மின் துண்டிப்பு தொடர்பாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இன்று பகிரங்க விசாரணை ஒன்றை நடத்தியுள்ளது. 2002ஆம் ஆண்டின் 35ஆம் இலக்க பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு சட்டத்தின் பிரிவு 18 கீழ் நடைபெறும் இந்த விசாரணை கொழும்பில் உள்ள பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றுள்ளது. மின்துறையில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புக்கூறலை உறுதி செய்வதுடன் நாடு முழுவதும் ஏற்பட்ட மின்வெட்டின் உண்மையான காரணங்களை கண்டறிந்து அதற்கான முக்கிய நோக்கங்களை கண்டறிவதே இந்த விசாரணையின் நோக்கமாக அமைந்துள்ளது. இந்த விசாரணையில் கலந்து கொள்ளும் வகையில் முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளது. முன்கூட்டியே பணம் செலுத்தி ஹட்டன் அரசு பேருந்து நிலையத்தில் பெறப்பட்ட பருவகால சீட்டினை வைத்திருந்து அந்த மாணவர்கள் ஏற்றாது பேருந்துகள் பயணிப்பதாக மாணவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். கினிகத்தேன பகுதியில் உள்ள பிரபல சிங்கள கினிகத்தேன சென்ட்ரல் காலேஜ் விக்னேஸ்வரா தமிழ் வித்தியாலயம் அப்பகுதியில் உள்ள இனிய பாடசாலை மாணவ மாணவிகளுக்கும் இவ்வாறு இடம்பெற்றுள்ளது. காலை வேளைகளில் அரசு பேருந்துகள் இவ்வாறு ஏற்றாமல் செல்லுவதனால் பாடசாலை நேரத்திற்கு செல்ல வேண்டி உள்ளதால் தனியார் பேருந்துகளில் அதிகளவு பணம் கொடுத்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக மாணவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். மாலை வேளையில் பாடசாலை நிறைவு பெற்று 2 மணிக்கு மேல் அவ்வீதியூடாக வரும் அரசு பேருந்துகள் ஏற்றாமல் செல்வதால்
நடைபயணமாக இல்லங்களுக்கு செல்ல வேண்டியுள்ளது எனவும் இதனால் முன்கூட்டியே பணம் கொடுத்து பெற்றுக் கொள்ளப்பட்ட பருவகால சீட்டில் பயனில்லை எனவும் கூறுகின்றனர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட ஹட்டன் அரசு பேருந்து நிலைய அதிகாரிகள் மற்றும் போக்குவரத்து அமைச்சருடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மாணவர்கள் கோரிக்கை முன்வைத்துள்ளனர். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.